வணக்கம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு பெரிய கனவு இருக்கும். ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்ல ஒரு நிலமாவது வாங்கணும்னு. ஆனா, அந்த கனவை நனவாக்குறது அவ்வளோ சுலபம் இல்ல. நிறைய சட்டச் சிக்கல்கள் வரும். இந்த கஷ்டமான பயணத்தை கொஞ்சம் ஈஸியாக்க ஒரு ரூல் புக் இருந்தா எப்படி இருக்கும்? உண்மையில அப்படி ஒரு புத்தகம் இருக்கு. அதுவும் 1882லயே நமக்காக எழுதப்பட்ட ஒரு விதி புத்தகம். அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சொத்து பரிமாற்ற சட்டம். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு சொத்தை வாங்கும்போதே இல்ல விக்கும்போதே யார் என்ன செய்யணும், யாருக்கு என்ன உரிமை இருக்குன்னு எதை வச்சு முடிவு பண்றது? இந்த மொத்த ப்ராசஸ்க்கும் ஒரு தெளிவான ரூல்ஸ் வேண்டாமா? கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. நம்ம இன்னைக்கு பயன்படுத்துற சொத்து பரிமாற்ற சட்டத்தோட அடித்தளம் கிட்டத்தட்ட 140 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. அப்ப போட்ட சட்டம் இன்னைக்கும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? அதுதான் இதுல இருக்கிற ஸ்பெஷலே. சரி, வாங்க இந்த சட்டத்துக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். முதல்ல இந்த ரூல் புக்கோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு சொத்தை மாத்துறதுக்கான பேசிக் ரூல்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு விற்பனை, அடமானம்னு மத்த விஷயங்களையும் பார்ப்போம். கடைசியா 140 வருஷம் கழிச்சும் இந்த சட்டம் ஏன் இன்னும் நிலைச்சு நிக்குதுங்கிற காரணத்தையும் பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட முதல் பகுதி. இந்த சட்டத்தை ஒரு பெரிய செஸ் கேம் மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்போ இதுதான் அதோட ரூல் புக். இந்தியால சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா பரிமாற்றங்களும் எப்படி நடக்கணும்னு இது தெளிவா சொல்லுது. ஒரு நிமிஷம், இந்த ரூல் புக் இல்லனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரே குழப்பம்தான். யாருக்கு என்ன உரிமை, யார் என்ன செய்யணும்னு ஒரு வரைமுறையே இருக்காது. அந்த குழப்பத்தையெல்லாம் சரி பண்ணி வாங்குறவங்களுக்கும் சரி விக்கிறவங்களுக்கும் சரி ஒரு கிளியரான நேர்மையான வழியை காட்டுறது தான் இந்த சட்டத்தோட முக்கியமான வேலையே. சரி, ரூல் புக் இருக்கு. இப்போ அதோட பேசிக் ரூல்ஸை பார்க்கலாமா? சொத்து பரிமாற்றம்னா என்ன? யார் ஒரு சொத்தை மத்தவங்களுக்கு மாத்தி கொடுக்க முடியும்? எதையெல்லாம் அப்படி மாத்த முடியாது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் சட்டம் என்ன பதில் சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நல்லா கவனிங்க. செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னா, சொத்து பரிமாற்றம்ங்கிறது உயிரோட இருக்கிற 2 பேருக்கு நடுவுல நடக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, நான் என் வீட்டை உங்களுக்கு விக்கிறேன். இது ஒரு பரிமாற்றம். ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் என் வீடு உங்களுக்கு சேரணும்னு உயில் எழுதுனா அது இந்த சட்டத்துக்கு கீழே வராது. ஏன்னா அது நான் உயிரோட இல்லாதப்ப நடக்கிற விஷயம். உங்களுக்கு தெரியுமா, எல்லாத்தையும் நம்மால சொத்துன்னு சொல்லி விற்கவோ வாங்கவோ முடியாது. ஆமாங்க, சட்டம் சில விஷயங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுது. உதாரணத்துக்கு, என் தாத்தா சொத்து எனக்கு எதிர்காலத்துல வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை வச்சு நான் இப்பவே அதை யாருக்காவது விற்க முடியாது. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆபீசரோட சம்பளத்தையோ பென்ஷனையோ யாருக்கும் மாத்தி கொடுக்க முடியாது. இதெல்லாம் செக்ஷன் 6 ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்போ யார் தான் ஒரு சொத்தை விற்க முடியும்? ரொம்ப சிம்பிள். செக்ஷன் 7 படி சட்டப்படி ஒப்பந்தம் போடுறதுக்கு தகுதி இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த சொத்து அவரோட பேரால இருக்கணும். இந்த 2 இருந்தா யார் வேணாலும் சொத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். விற்பனை. ஒரு சொத்தை விற்கும்போது இந்த சட்டம் என்ன சொல்லுது? வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் என்னென்ன கடமைகள் இருக்குன்னு பார்க்கலாமாங்க? சட்டத்தோட பார்வையில விற்பனைனா என்ன? சும்மா சாவியை கொடுத்துட்டு காசு வாங்குறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. செக்ஷன் 154 படி ஒரு குறிப்பிட்ட விலைக்கு ஒரு சொத்தோட முழு உரிமையையும் இன்னொருத்தருக்கு மாத்தி கொடுக்கறதுக்கு பேர் தான் விற்பனை. ஒரு விற்பனை நேர்மையா நடக்கணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அதான் செக்ஷன் 55 சொல்லுது. பாருங்க, விக்கிறவர் அந்த சொத்துல ஏதாவது மறைஞ்சிருக்கிற குறைகள் இருந்தா அதை ஓப்பனா சொல்லிடணும். அதே மாதிரி வாங்குறவர் பேசின பணத்தை கரெக்டா கொடுத்துடணும். பாத்தீங்களா, இந்த சட்டம் எப்படி 2 பேரோட கடமைகளையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி ஒரு நியாயமான டீலை உருவாக்குதுன்னு. சொத்து கை மாறுறதுக்கு விற்பனை மட்டும்தான் வழியா? கிடையாது. அடமானம், குத்தகை, அன்பளிப்புன்னு இன்னும் நிறைய வழிகள் இருக்கு. இப்போ அதையெல்லாம் பத்தி ஷார்ட்டா பாத்திரலாம். இந்த டேபிள பாருங்க. இந்த 4க்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். விற்பனையில முழு உரிமையும் போயிடும். அடமானத்துல கடனுக்கு கேரண்டியா உரிமையில ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் போகும். குத்தகையில குறிப்பிட்ட டைமுக்கு அதை அனுபவிக்கிற உரிமை மட்டும்தான். அன்பளிப்புல காசே இல்லாம முழு உரிமையும் கைமாறும். சிம்பிள். இத நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க வீட்டை அடமானம் வைக்கிறீங்கன்னா அது வித்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. வாங்கின கடனை திருப்பி கொடுக்கற வரைக்கும் அந்த சொத்து மேல கடன் கொடுத்தவருக்கு ஒரு உரிமை இருக்கு. இது ஒரு செக்யூரிட்டி மாதிரி தான். அதே மாதிரி தான் லீஸ் இல்லனா குத்தகை. நீங்க ஒரு வீட்டை வாடகைக்கு விடும்போது நீங்க ஓனர் இல்லைன்னா ஆகிடாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வாடகைக்கு அந்த வீட்டை பயன்படுத்திக்கிற உரிமையை மட்டும்தான் நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. 1882ல போட்ட இந்த சட்டம் இன்னைக்கும் ஏன் இவ்ளோ முக்கியமா இருக்கு? அதோட தாக்கம் என்ன? இந்த சட்டத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே அது கொடுக்கிற ஒரு ஸ்டெபிலிட்டி தான். இன்னைக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சொத்து வாங்குறதுக்கும் விக்கிறதுக்கும் ஒரே ரூல்ஸ் தான்.
யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ரூல் இருந்தா எவ்வளோ கன்ஃபியூஷன் வரும். அந்த குழப்பத்தை எல்லாம் நீக்கி வாங்குறவங்க விக்கிறவங்கன்னு எல்லாருக்கும் ஒரு பொதுவான பாதுகாப்பான பிளாட்ஃபார்மை இந்த சட்டம் கொடுக்குது. இந்த சட்டத்தை எழுதினவங்களோட நோக்கம் என்னவா இருந்திருக்கும்? அதுக்கு நாம எங்கேயும் போக வேண்டாம், அதோட முகப்புரையை பார்த்தாலே போதும். அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, சொத்து பரிமாற்றம் சம்பந்தமான சட்டத்துல இருக்கிற குழப்பங்களை நீக்கி அதுக்கு ஒரு தெளிவான வரையறையை கொடுக்கணும்னு. அவங்களோட ஒரே நோக்கம் கன்ஃபியூஷனை நீக்கி கிளாரிட்டியை கொண்டு வர்றதுதான். 19ஆம் நூற்றாண்டுல எழுதின இந்த ரூல்ஸ் இன்னைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுக்கு, இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு, இந்த காம்ப்ளெக்ஸான ரியல் எஸ்டேட் டீலிங்ஸ்க்கெல்லாம் செட் ஆகுமா? இந்த ரூல் புக்கை நாம அப்டேட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.